ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதாங்க இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ புளி ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. நாட்டு மீனுனாலே நல்லா புளிப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சுங்க. இது ஊறட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் வைக்கும்போது தான் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி, நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 10லேருந்து 15 பல் பூண்டு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதேமாரி நாட்டு மீன் குழம்புனாலே இதெல்லாம் தேங்காயெல்லாம் சேர்க்கவே கூடாதுங்க. இது அரைச்சி எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் குழம்பு, அதுக்கு தான். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இதை. இப்போ இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே சட்டியிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா கடுகு வெடிக்கட்டுன்னு பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்க பொடியாக நறுக்குனா தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூட உப்பு சேர்த்து வதக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும். நல்லா இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேருங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. முன்னே நம்ம மிளகா தனியாலாம் சேர்த்து அரைச்சாச்சு. அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். முன்னாடியே வடிகட்டியாச்சு, இருந்தாலும் கையை வச்சு வடிகட்டி சேர்த்துக்குங்க. இந்த புளியை முன்னாடி கரைச்சா இல்லைங்களா, அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியை நம்ம குழம்பு வைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு அது மட்டும் கொதிக்கட்டும். நல்லா திறந்து பார்க்கலாங்க. நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒட்டு மாங்கான்றதுனால இந்த டைமில் சேர்க்குறேன். இப்போ இந்த டைமில் மீனை சேர்த்துக்கலாங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். அதேமாதிரி மீன் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு கொதிக்க வைக்க தேவையில்லைங்க, அப்படியே கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா சின்ன துண்டு ஒரு வெல்லம் சேர்க்குறேங்க. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குங்க. மீன் போட்டு கரண்டி போட்டு கிளறவே கிளறாதீங்க. நல்லா பொறுமையாக கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ கூடவே பொடியான இருக்குன்னா மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாங்காவும் வெந்துடுது கூடவே. அந்த மீன் கூடவே ஒட்டு மாங்கான்றதுனால அழகாக சீக்கிரமாக வெந்துடும், கரையாமல் இருக்குது பாருங்கள். அதே தாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மீன் உடையாத சூப்பராக முழுசாக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா குழம்பு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கெட்டியாக இருக்கும். இப்போ மண் சட்டின்றதுனால பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்குது குழம்பு. அவ்வளோதாங்க. சூப்பரான சுவையான
ஆரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.